பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே, இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம். பிரியமானவர்களே, இயேசு என்கின்ற நாமத்திற்கு வானோர் என்று சொல்லும்போது தூதர்கள், அங்கே வான தூதர்கள் எல்லாரும் முழங்கால்கள் படியிடுவார்களாம். பூதலத்தார், இங்கே பூமியிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முழங்கால்களோடு கூட, அதே போல கீழானோருடைய முழங்கால்கள் யாவும், பாதாளத்தில் இருக்கிறவங்க கூட முழங்கால் படியிட்டு இயேசு என்கின்ற நாமத்திற்கு அவர்கள் ஜெயத்தை கொடுக்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். அந்த நாமம் ஜெயம் கொடுக்கின்ற நாமமாக இருக்கின்றது. அந்த நாமத்தை எல்லாரும், கர்த்தருடைய எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யுமாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு பிரச்சனை, நமக்கு சோதனை, நமக்கு எல்லா அங்கலாய்ப்போடு கூட, விடாய்த்த ஆத்மாவோடு கூட நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் எனக்கு இயேசு என்கின்ற நாமம் ஒன்று இருக்கின்றது. அது ஜெயம் கொடுக்கின்ற நாமம். அது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற நாமமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு வேதாகம கல்லூரியிலே எல்லாரும் படிச்சு முடிச்சு அந்த ஃபைனல் அந்த கிராஜுவேஷன் செரிமனிக்கு முன்பதாக ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்களாம். அந்த டெஸ்ட்ல பார்க்கும்போது எல்லாரும் எழுதுனாங்க. டெஸ்ட்ல 2 பேர் தான் பாஸ் பண்ணாங்களாம். என்ன அது அப்படி என்று பார்க்கும் பொழுது, அந்த 2 பேரு மாத்திரம்தான் முழங்கால்கள்ல அங்க காப்பு காய்ச்சிருக்கான். மற்றவங்க முழங்கால்கள்லாம் காப்பு காய்க்கவில்லையாம். அதாவது என்ன சொல்ல வருகிறார்னா, இந்த முழங்கால்கள் முட்டி போட்டு 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 அந்த முட்டியே கருப்பாயிருக்க, ஆமான மற்றவங்க முழங்கால்கள் அப்படி இல்லை. ஒரு தேவ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் முழங்கால்களில் நின்று கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். சூழ்நிலைகள் மாறும், கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். முழங்கால்களிலே நின்று இயேசு என்கின்ற நாமத்தை நாம் உச்சரித்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம்.